நான் ரொம்ப கிருசு கட்டவேன். அவர் பொழுதன்னைக்கு வர்றாரு, என்னமோ வாரச்சிட்டு குடிக்கிற ஆள் மாதிரி இங்கே வர்றாரு போறாரு. ஐயா அங்கே முள்ள வெட்டி அடங்கியா நம்மளை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே கடவுள் நம்பிக்கை வேணும். கடவுள் நம்பிக்கை வேணும் என்றால் கடவுளை உண்மையாக தெய்வங்களை மனதார வேண்டி நீங்கள் விரதம் இருந்தால் தெய்வம் உங்கள்கிட்ட வரும். ஆமாண்ணே. ஆனால் இப்போ வந்து எந்த சாமி எவனும் நின்றுக்கிட்டு கும்பிட்றதில்ல. நேரம் ஆச்சுன்னு சாமிக்கு புறம் போகிற போக்கில் கிஸ் அடிக்கிறேன். கருப்பு இப்படி டைம் ஆச்சு, நான் போயிட்டு வந்தோடனே பார்க்குறேன்னு பட்டாரண புளிய மரத்தில் முட்டி பறைத்துன்ட்டு தெய்வம் துடியான தெய்வம். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்து பேரை சொன்னாலே எல்லாரும் வந்து அப்படியே தத்துருவமாக புல்லரிக்கும். சிவகங்கை சீமை வெட்டுடையா காளியம்மா, மார்நாட்டு கருப்பு, மதுரை 5 ஜடையா உனக்கு அழகு ஜடையும் பின்னலிட என் சிங்கார ஜடையழகே எவன் பாண்டி முனி சீமானே நீந்திரி. மதுரை பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு கோயிலில் இருப்பார். நான் உன் சித்தம்மனை கேட்கல கருப்புறேன். நான் 18ஆம் படி என் குலசாமியே அழகுமலையாக இருந்தேன். நாங்கள் பரம்பரை கோடாங்கி, சொல்கிற வாக்கெல்லாம் பழிக்கும். எங்கள் ஐயா ஆதி காலத்தில் கோடாங்கி பாட்டையும் போட்டு எங்கள் அப்பா குறிவாக்குறாரு. அதுக்கப்புறம் நான் பார்ப்பேன். இப்போ இந்த ஊரில் தத்துருவமாக இருக்குது பெண்ணடி தெய்வம், துடியான தெய்வம். நாட்டில் வந்து அப்போல்லாம் விரதம் இருந்தாங்க. எதுக்குன்னா குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும், 100 ஆண்டு காலம் வாழணும்னு எல்லாரும் விரதம் இருந்து ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓட்டைங்க. இப்போ அப்படி கிடையாது. குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓடுறேன். ஆமாண்ணே. குடியை மறக்கிறதுக்காக மாலை ஓட்டுட்டு ஒவ்வொரு ஆள் பழனி மலையில் மாலையை கட்டிட்டு அங்கேருந்தே குதிக்கிறேன் டாஸ்மாக் கடை மேலேயே. அப்புறம் எண்ணெய் மயத்துக்கு மாலை ஓடுறேன். வீட்டுக்கு வரும்போது பஞ்சாமிரத டப்பாவை டாஸ்மார்க்கு பாரில் வச்சுட்டு முண்டை வெறுங்கையோடு வர்றேன். திருப்பி ஃபுல்லாக போய் தேடி எடுத்துகிட்டு வரேன். செய்யலாமா? செய்யக்கூடாது. தம்பி சிரிக்காதியப்பா, உங்கள் சப்செட்டுக்கு வர்றேன். வாங்க வாங்க வாங்க. பெத்த தாய் தான் உலகத்திலே கடவுள். அது தாய் ஒப்ப முட்டை போட எதுக்கு இடத்துல எடுத்து பேசுகிறேன். நான் என்ன பேசிக்கிறேன் தாய் இதுன்னு தம்பி செகுலில் அரைஞ்சுக்கிறேன். அப்புறம் கோவப்படாதண்ணே. 300 சம்பளத்துக்கே இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே, 3000 கொடுத்தா அவ்வளோதான் பெட்டியை வித்துருவானே. கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன வேதிரியான் பாருவேன். ரொம்ப பெருமையாக இருக்கு. உன்னை பார்த்தா எருமையாக இருக்கு. பெத்த தாய். இங்கே இருக்கின்ற தொட்டியப்பட்டி என் அன்பு தங்கங்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் எல்லாம் அம்மா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொன்னால் நீங்கள் கேட்கணும். அவங்க நினைப்பாங்க அதுக்கு தொல்லை தாங்க முடியாமல் தானடா இந்த நாடகத்தில் முன்னாடி உட்காந்துருக்கோம், இவன் வேற ஞாபகப்படுத்துகிறான்னு நினைப்பீங்க. தாயினுடைய தகப்பனுடைய அருமை இப்போ தெரியாதப்போ, நீ கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் உனக்கு குழந்தை வந்ததுக்கப்புறம் தான் அந்த அருமை தெரியும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. எம்கேஆர்னு ஒருத்தன் அன்னைக்கு வந்து சொன்னேன்னு உங்களுக்குலாம் தெரியும். இப்போ யாராவது சின்ன பையல்கிட்ட போய் தாய் சொல்லுது இந்த கடைக்கு போயிட்டு வாடான்னா அவன் என்ன சொல்கிறேன், வேலை மஜரை பாருன்றேன். அப்போ அந்தளவுக்கு உனக்கு வளர்ந்துருச்சா? இல்லை அறிவு வளர்ந்துருச்சான்ட்டு. சிரிப்பு இல்லை, சிந்திப்பு. தாய் தகப்பனுக்கு அப்புறம் ஒரு குருநாதர் யாருன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார். வாத்தியாரெல்லாம் பாவம். இப்போ பிள்ளைகளை கலப்புறதுக்கு தாய் கஷ்டப்பட்டுச்சு. ஆமாண்ணே. 2 இட்லியை பிணைஞ்சுக்கிறோம். ஒரு 1/2 ஹவரில் மஞ்சள் கலரில் ஒரு லாரி வரும், சாரி ஒரு வேனு வரும். அதில் அந்த ஆத்தா ஊட்டம் சுச்சு சுச்சு ராகுல் ஒரு வாய் வாங்கிக்கங்க. அவன் வேணா, ஏய் வாங்க மாட்டேன். தாவார் உங்கள் அப்பையும் படுத்துக்கிட்டு பாரு பூச்சாண்டி, பெத்த தகப்பன் பூச்சாண்டி. மை காட், பெத்த தகப்பன பூச்சாண்டின்ற. அப்புறம் மிஞ்சி மிஞ்சி பார்த்தா 2 தடவை கெஞ்சும், 3ஆவது தடவை வாங்கலைன்னா இதுவே 3 இட்லியை திண்டு குசி விட்டு போய் சிரிக்காதிய. என்ன திங்கும் போதே குசு வருமா? குட் கொஸ்டின். தலைவி மாட்டுக்கு சென ஓடுற டாக்டராக இருப்பேன் போலடா. எப்படி கொஸ்டின் கேட்குறியான் பாரு.
அப்போ குழந்தைங்களை கிளப்பும் போது கஷ்டமாக இருக்குது. இவன் வீறுன்னு அழுது பிள்ளைக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிடும். அங்கே போனவுடனே இவன் பாதி வயிற்றால போயிடுவேன். அங்கே ஒரு ஆயாமா வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி இருந்துச்சு. இப்போ ஒரு சட்டம் போட்டாங்க எல்லாரும், மாணவர்லாம் அடிக்கக்கூடாதுன்னு. அடியாத பிள்ளை படியாது. அன்னைக்கெல்லாம் சிவகங்கை மாவட்டம் மல்லலில் நான் படித்தேன். எங்கள் வாத்தியார் அவள் அடிப்பார். லீவுக்கு எம்கேஆர் 45 உரியாமட்டை வெட்டிட்டு விடாண்டுவார். பனைமரத்தில் அப்படியே தாண்டு மரம் போட்டு வெட்டிட்டு செதுக்கி பூவெல்லாம் வரைஞ்சி கம்பை கொண்டு குடிப்பேன். அந்த கம்பில் அடி நான் தான் வாங்குவேன். சூப்பரப்பு செருப்பு. அது வேற விஷயம். நான் படிக்க மாட்டேன், அடித்தார். அதனால இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனாக இருக்கேன். படிப்பு உள்ள கலையை கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ வாத்தியார் திங்கக்கிழமை ஆனால் போக மாட்டார் பள்ளிக்கூடம். வாத்தியார் பொண்டாட்டி கிளம்பிருச்சு. உப்புமாவை கருக விட்டு கிண்டி வாத்தியார இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்றார் வாத்தியார். ஹலோ, திங்கக்கிழமை நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். வாத்தியார் போக மாட்டேன். உடனே வாத்தியார் பொண்டாட்டி ப்ரெஸ்ஸில் பட் மிளகாப்பொடியை தடவி, சாரி ப்ரோ கோல்கட்டை தடவி கிரிச்சு பிடிச்சி விளக்கி விட்டு செம்பில் தண்ணியை ஊற்றி வாயை கொப்பிடிச்சு அது உப்புமாவை பிணைஞ்சிக்கிட்டு, செல்லக்குட்டி திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போவீங்களா? யார? வாத்தியார. போயிடுவீங்களா? 5 நாள் தானா, அப்புறம் சனி நேரம் லீவா? வாத்தியார் அடம் பிடிக்கிறான், நான் போக மாட்டேன். பயலு ஊரா ஒன்று சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க. இவங்க கிளம்பிட்டாங்க. அதனால முதல்ல வாத்தியார் நேரு வழியாக கேட்ட கம்பி கேட்ட திறந்து ஸ்கூலுக்கு போவார். எல்லாரும் எந்திரிப்பாங்க, குட் மார்னிங் சார். இப்போ வாத்தியார் அப்படி கிடையாது, செவத்தில் குதிக்கிறாரு. இவங்க நேரு வழியில் எதுவும் நெருஞ்ச முள்ள பதைச்சி வச்சுருப்பாங்க. நீங்கள்லாம் இருக்கீங்களே, வாத்தியார் வந்த உடனேயே காலையில் நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே வாத்தியார் வர்றாருன்னா, வணக்கம் சார், குட் மார்னிங் சார். வாத்தியார் சொல்லுவார், மாணவ செல்வங்களை உங்களுக்கு நான் பாடம் எடுக்க போகிறேன், தைரியமாக எடுங்க. 1 மணி நேரம் வேணாம் சார், 2 மணி நேரம் எடுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களாக்க. வாத்தியார் உள்ள நுழைஞ்சவனே இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. வந்துட்டேன், அறுப்பேன்டா. வேணடா அறுப்பேன்டா, ஏண்டா விமல் அறுப்பேன். இவனுக்கு சாகு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. சொல்லக்கூடாது, சிரிப்புக்கல்ல, இதுதான் உண்மை. நான் உண்மையை தான் பேசுவேன். ஆனால் வாத்தியார் உங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். என்னையை பொறுத்தளவு ஆசிரியர் பெருந்தகை, தாய் தகப்பனுக்கு அப்புறம் யாருன்னா அவங்க தான். கைதட்டலாம். நன்றி. அதுக்கப்புறம் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. பார்த்தீங்களா, பனி வெயில் மழை வாராமல் அவங்களுக்கு லீவே கிடையாது. அதே மாதிரி போனஸ் வாங்காத ஒரே துறைன்னா காவல்துறை தான். ஏன்னா காவல்துறை தான் எனக்கு அதிக நண்பர்கள். ஆனால் பட் என்னையே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னண்ணே எப்படி சொல்லிவிட்டேன்? உண்மையில பிடிச்சிட்டாங்களா? உன்னையே 2 தடவை பிடிச்சிட்டாங்க. என்னன்னு கேளு. என்னண்ணே? கட்லா மீன் வளர்த்தையும் பிடிச்சிட்டு போயிட்டேன். ஆனால் காவல்துறை இங்கே இருக்காங்க. ஒவ்வொரு ஊரும் சாதி என்பது மனதில் இருக்க வேண்டும், வீரம் என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஆனால் எல்லா நேரத்துலையும் சாதி துணை இருக்குமா? இருக்காது. இதே தொட்டிய வட்டியில் நீங்கள் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டுறீங்க ப்ரோ, 25 லட்சத்துக்கு ஒரு வீடு நீ கட்டுறேன்னா, எழுத்து வீட்டுக்காரன் உனக்காக போய் மடப்புறம் காலி மீனாட்சி அம்மன் கோயிலில் டெய்லி அர்ச்சனை பண்ணிட்டு எழுத்து வீட்டுக்காரன் விபதியை போட்டு 25 லட்சத்துக்கு கட்டுற, மேமாடி எடு, நான் காசிக்கு போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன் சொல்லுவானா? நோ. நீ 25 லட்சத்துக்கு வீடு கட்டினேன்னா 27 லட்சத்துக்கு கேரளா மந்திரவாதியில் செய்வேன் உனக்கு. எப்படா அவனை காலி பண்ணி திருமங்கலத்துக்கு போக வைக்கணுமே. டெய்லி பக்கத்து வீட்டுக்காரனை பாரு, நீ வீடு கட்டி சாரத்தில் ஏறும் போதெல்லாம் இப்படி நடந்து போகிறவன் வீட்டை பார்த்தவனையே, ஓ நீ மேமாடி வேறு எடுக்கிறியா, திருப்பி போக மாட்டேன், திருப்பி கிட்ட நடந்து வரேன், வாக்கிங் வர்றேன்னு உன் வீட்டை சுற்றியே வருவேன், தகடு சேவை மண்டே பார்த்து இதெல்லாம் நடக்குது. நடக்கும். அன்னைக்கு இதே தொட்டியப்பட்டியில் எல்லாரும் ஆடு மாடு வளர்ப்பு இழப்பு. ஒரு ஆடு மே சத்தம் கேட்டால் பூரா பேர் அன்னைக்கு தொட்டியப்பட்ட பெரிய ஆளுகள்லாம் கோமணத்தை வரைஞ்சி கட்டி அப்படியே அப்படி நெஞ்சு கட்டிட்டு வேலுக்கம்பு எடுப்பேன், ஒரு ஆள் வாழை எடுப்பேன். என்னடா
அவன் கணேச வீட்டில் ஆடு கத்துது, எவனாவது திருடே வந்திருப்பான்டா அப்படின்னு ஊரே திரலாம். இப்போ எவனாவது தூக்கி போட்டு பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்க சொல்லு, எவனும் போக மாட்டேன், சேனலை திறந்து பார்ப்பேன். யாரு முனியசாமியா? எல்லாம் அடிக்கட்டும், அன்னைக்கு தாலி கட்டிங்க தள்ளே இல்லை. உடனே பொண்டாட்டி சொல்ல, ஏங்க 1000 தான் நம்ம பங்காளி மயத்த பிடுங்கினே அரடி. காலையில் அவனை அடிச்சு மூஞ்சிலாம் வீங்கி இந்த தட்டி கட்டு போட்டிருப்பேன். அவன் பார்த்தாலும் போய் நடிப்பான் பாரு. எப்படி என்ன யாரம்டா வந்தாங்க? யாரு இந்த சன்னலை திறந்து பார்த்துட்டு மூடுனேன் பாரு. அவன் போய் கேட்பேன், என்ன யாரை வந்தாங்க? 12 மணி இருக்குமே. எத்தனை பேரு? 7 பேரு. அசந்துட்டானடா. 10 மாத்திரையை போட்டேன், சுகர் மாத்திரை, தூக்கம் இதாயிருச்சு. தாலி இல்லைன்னா போயிருப்பாங்களாடா. வெந்தயம் பார்த்துருப்பேன் கண்டாலிமே, போக மாட்டேன். இல்லாண்ட அவர் போய் தாலி புருசுலி ஒவ்வொருத்தனும் அப்படி ஹூஹான்னு சண்டை போட்டிருப்பேன். ஒரே விஷயம், இன்னைக்கு உலகம் அப்படி போயிருச்சு. ஆத்தாமார்கள்லாம் சட்டி கொதிக்கும், போட்டிருக்க சட்டி இல்லை, குழம்பு சட்டி கொதிச்சுக்கிட்டு இருக்கும். பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, ஏத்தாய் சட்டி காய் தாளிக்கிறதுக்கு மட்டும் என்ன விடு. அப்போ கொடுத்தாங்க. இப்போ நீ சட்டி கருக விட்டுட்டு ஓடு, பக்கத்து வீட்டுக்காரி பாப்பா, ஐயே ஏன் இந்த முண்டத்தை என்ன பாலே வீட்டை பிடிச்சிட்டு அவ கிளம்பிட ஓடிடுவா. காலம் மாறிக்கிருச்சு. நீ என்ன சிரிக்கிற? மொட்டாட்டிக்கு நீ தான் தாளிப்பியா? ஜில் ஜங் சக் சக். இந்த தெய்வத்தை வணங்காத நாள் இல்லை.